ஏழைகளுக்கு எட்டாக்கனியாகும் எம்பிபிஎஸ் 10 ஆண்டுகளில் 200% அதிகரித்த மருத்துவ படிப்பு கட்டணம். கடந்த 10 ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் தனியார் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பதற்கான கட்டணம் 200% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெற்று பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்லூரிகளில் இடம் ஒதுக்கப்படுகின்றன. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், மேலாண்மை ஒதுக்கீட்டு இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், மேலாண்மை ஒதுக்கீட்டு இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் மேலாண்மை ஒதுக்கீட்டு இடங்கள் என மருத்துவ இடங்கள் பிரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் கலந்தாய்வின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களில் 15% அகில இந்திய ஒதுக்கீடு ஒதுக்கப்படுகிறது. மீதமுள்ள 85% இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஜூலை 21ஆம் தேதி மத்திய இடங்களுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. மாநில இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் தனியார் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பதற்கான கட்டணம் 200% அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதாவது 2015ஆம் ஆண்டு 10 லட்சம் ரூபாயாக இருந்த கல்வி கட்டணம் 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து 30 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கல்வி கட்டணம் மட்டுமே. இதுபோக விடுதி கட்டணம், பிற கட்டணங்களும் சேர்ந்து 33 முதல் 34 லட்சம் ஆண்டுக்கு செலவாகிறது. தனியார் நேர்நிலை பல்கலைக்கழகங்களில் ஒரு மாணவர் சேர்ந்து எம்பிபிஎஸ் படித்து முடிக்க குறைந்தபட்சம் 1.5 கோடி முதல் 1.9 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இதனால் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காத ஏழை மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு என்பது எட்டாக்கனியாகி வருவதாக கல்வியாளர்களும் பெற்றோர்களும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.